20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ஏன் ஆடிஷன் போகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கா? யூ ஓன்ட் பிலீவுங்க, இப்போ நான் ஒரு படம் விமல் சாரோட படம் முடிச்சிருக்கேன். பியூட்டிஃபுல் ரோல், எக்ஸலன்ட் மூவி. டிசம்பர் ரிலீஸ் இஃப் காட் விஷஸ் வரும். வாவ். எக்தம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ நல்ல ஸ்டோரி, படம் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. அந்த படம் ஆடிஷனில் தான் வந்துச்சு எனக்கு. ஓகே. தே கால் மீ ஃபார் ஆடிஷன். போனால் அதுவும் அவங்க வந்து கேரளா டைரக்டர்ஸ். அந்த ப்ரொடக்ஷன் வந்து பெரிய ப்ரொடக்ஷன். கேரளாவில் ஒரு 8 படம் பண்ணியிருக்காங்க. அஜித் விநாயகா ஃபிலிம் சொல்லிட்டு. இது ப்ரொடக்ஷன் நம்பர் 9 வச்சு தான் பண்ணாங்க. டைரக்டர்ஸ் 2 பேரும் அந்த ஆடு ஜீவிதம், அப்புறம் பொன்மான்லாம் படம் வந்துச்சு, அதுலலாம் அசோசியேட்டாக இருந்தவங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க, டியூ. தே மேட் ஆடிஷன் வச்சாங்க, பண்ணேன். மேடம் அது ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் ஓகே, அந்த 3rd லைன் இப்படி பார்க்க வேண்டாம், இன்னொரு வாட்டி போகலாமா, என் மைண்ட் வாய்ஸ் ஆடிஷன் இன்னொரு வாட்டி, சரி இங்கே போகலாம், இன்னொரு வாட்டி வந்தேன். அப்புறம் 3rd டைம் அதான் இல்லை ஓகே, லாஸ்ட்டில் அங்கே பார்க்காம இங்கே வாங்க, இன்னொரு நாள் நான் போகலாம். 3 வாட்டி ஆடிஷன் கொடுத்தேன். கொடுத்துட்டு வந்து நான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியலங்க ஆடிஷனே 3 வாட்டி எடுத்தாங்க, இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ்வலாக டேக்கில் தான் சொல்லுவாங்க. சரி புதுசு தான் கொடுத்துட்டா நம்ம வேலை பார்த்தானா. தே கால் மீ ஃபார் சம் அதர் ரோல். பட் ஆஃப்டர் சீயிங் மை ஆடிஷன் தே கேவ் மீ ஹீரோஸ் மதர் ரோல். தே செட் என்ன சொன்னாலும் அவங்களால இமோட் பண்ண முடியுது, நாங்கள் என்ன கேட்டாலும் ஷீ இஸ் ஏபிள் டு டெலிவர் தட் எக்ஸாக்ட்லி சொல்லிட்டு. பியூட்டிஃபுல் ரோல். அண்ட் ஒர்க்கிங் வித் தெம் வாஸ் என்னோட பையன் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ 2 டேரக்டர்ஸும் எனக்கு பையன் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, என்ன பையன் மாதிரி ஆயிட்டாங்க. தே வெரி க்ளோஸ் டு மீ. அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒர்க் பண்ணது. அவ்வளோ இது பண்ணி ரொம்ப நல்லா வந்துச்சு.